அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும் பொழுது ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், 10 நிமிஷம் தான் செல் மீட்டிங் நடத்துவாங்களாம், அடுத்தது பாச்ச தலை ஊர்லும். இது கண்ணீரோடு கூட விதைக்கிறல்ல. அந்த இடத்துல ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்களா? இல்லாத பொருளாதாரம் சொல்லும் பொழுது ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட முடியுமா? நீயே இடர் உண்டாக்குறாயே. இடர் உண்டாக்குற கல்ல கழுத்துல கட்டி, எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்துல தள்ளுவது நல்லமா இருக்கும்னு வேதம் சொல்லுதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படி செய்யாத. செல் மீட்டிங் உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்கன்னா கண்ணீரோடு ஆண்டவரே அதுக்காக ஜெபிச்சுட்டு போ. 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணா 5 மணி நேரம் ஜெபி. ஒரு பிரசங்கம் எடுக்கிறதுக்கு நாங்க என்ன பாடுபட்டு தந்தோம்? இப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரசங்கம் எடுத்து, ஆண்டவரே நாங்க கண்ணீரோடு கூட விதைக்க போறோம். எல்லாரும் விதைக்கிற மாதிரி நான் விதைக்கல ஆண்டவரே, கண்ணீரோடு கூட விதைக்க போகிறோம். நாங்க கம்பீரமா ஆத்துமாக்களை அறுவடை செய்ய உதவி செய்யும். இவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்.